ஏய் இந்த செட்டப் இருக்கு. இது விலை அதிகமாக இருக்குமாடா? ஏய் வெள்ளையெல்லாம் மேட்ரு இல்லை, சட்டை பிடிச்சிக்குதா எடுத்துக்க. வேற ஏதாவது பார்ப்போமே. சரி ஓகே பாரு. மச்சான் இது எப்படி இருக்கு? இந்த சட்டையா? நல்லா தான் இருக்கு. உனக்கு பிடிச்சிக்குதா? ஓகேடா. ₹699. 699 ரூபாயா? என்னண்ணா இதெல்லாம் விடாதண்ணா. நீ ரெகுலர் கஸ்டமரு, அதனால தான் 30% டிஸ்கவுண்ட்டு. சரி ஓகே, 50 ரூபா கம்மி பண்ணிக்கலாம். அண்ணா 400 ரூபா போட்டுக்கண்ணா. என்னப்பா நீ? சரி 500 ரூபா கொடு. 500 ரூபா ஓகே. என்ன அண்ணா சீக்கிரம் குண்ணா. டேடி வா வா வா. ஏண்டா சில்லறடா? கிளம்புடா, சில்லறையோட முக்கியம். முருகா எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேண்ணா. என்ன மணி, கடையெல்லாம் நல்லா பண்ணியிருக்கா போல. உட்காருண்ணா. அப்புறம் முருகா சொல்லுண்ணா. ஒன்றும் முருகா, உனக்கு தெரியும் பைபாஸில் இருந்த ஒயின் ஷாப்லாம் தூக்கிட்டாங்க. நம்ம பாரெல்லாம் அடி வாங்கிடுச்சு, செம்ம லாஸ் ஆகிடுச்சு. சரி ஊருக்குள்ளே போட்டாலும் நல்லா இருக்கும்னு மணி சொன்னா போல. சரி நம்ம கடை கொஞ்சம் சென்டராக இருக்குது. ஒன்றும் இல்லை முருகா, ஒரு 20 வாங்கிக்கோ, கடையை கொடுத்துரு. இல்லைண்ணா, கடையை கொடுக்குற மாதிரி இல்லைண்ணா. ஆல்ரெடி 1 crore போகுதுண்ணா. பையன் வேறு இருக்கிறான், அவனுக்கு தான் நான் சொத்து. கடையை விற்கிற மாதிரி ஐடியா எதுவும் இல்லைண்ணா. பையன் இருக்கானா? ஆமாண்ணா. என்ன முருகா? ஈஸ்வர். ஆமாம் முருகா, இதுக்கப்புறம் பையனுக்காக ஓடி ஆடி சம்பாதிக்க முடியாது. என்ன மணி, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? பேசிட்டு வந்துரு. முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல, அதான் இல்லையே. இப்போ பையன் கொடுத்துரு. ஆடா போலாம்டா. என்னடா டக்குன்னு போட்டாங்க? டேய் பாயமுறா, பார்த்தேல அவன் தான்டா ஃபங்க் ரவி. இந்த ஏரியாலே பெரிய கை. நார்த்து சென்னையில் அவன் தான் எல்லாம். அவனுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. சினிமாவில் வர ரவுடி மாதிரிலாம் கிடையாது. கும்பல் எதுவும் கூட வச்சுக்க மாட்டான். அவனுக்கு எதிரிங்கன்னு இருந்தா அவன் கையாலே அவங்கள மட்டை பண்ணுவான். 4 மாதம் முன்னாடி வியாசர்வாடி முள்ளு கிரவுண்டில் 4 பேர் போட்டாங்கல்ல, அவங்க எல்லாரையும் போட்டது வந்தான். ஏரியாவில் புதுசாக ஒரு ரவுடி முளைச்சான். கேங்கு சேர்க்க ஆரம்பித்தான். ரவியை எப்படியாவது போட்டு அவள் இடத்துக்கு வரணும்னு பார்த்தான். ரவிக்கு மேட்ரு தெரிஞ்சு அவனே வந்து எல்லாரையும் போட்டான். ஏன்னா அவன் கூட 2 பேர் இருக்கான். ஒருத்தன் ஸ்கெட்சு பாலா. இவன் ஸ்கெட்சு போட்டால் யாருமே தப்பிக்க முடியாது. அதே மாதிரி இவன் ஸ்கெட்சு போட்ட மாதிரி மட்டை பண்ணால் எவிடன்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு என்ன ஒரு 30 வயசு தான் இருக்கும். இவன் ரவியை தவிர வேறு யாருக்கும் ஸ்கெட்சு போட்டு தரமாட்டான். இன்னொருத்தன் டில்லி. இவனும் கிட்டத்தட்ட ரவி மாதிரி தான். ரவி சொன்னால் யாரை வேணும்னாலும் போடுவான். கொஞ்ச நாளாக ரவி கூலிக்கு பண்ணுற மட்டையெல்லாம் இவனை வச்சு தான் பண்ணுறான். யாரை போடணுமோ அவங்க ஃபோட்டோவை அவன் ஃபோனுக்கு அனுப்பிச்சிட்டு ஸ்கெட்சு போட்டு கொடுத்துட்டா போதும், காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடுவான். இவனும் சின்ன பையன்தான். என்ன ஒரு 28 வயசு இருக்கும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மாதவரம் பால் பண்ண கிரவுண்டில் இன்ஸ்பெக்டர் பையனை போட்டாங்கல்ல, போட்டதே வேண்டாம். டில்லி பாலா. இவங்க 2 பேரில் ஒருத்தருக்கு ரவி வியாசர்பாடியோட ஃபுல் கண்ட்ரோல் தரேன்னு சொல்லியிருக்கான். அதை யார் வாங்குறதுன்னு 2 பேருக்குள்ள பெரிய போட்டியே இருக்கு. சொல்லு பாலாஜி, என்ன இந்த பக்கம்? இல்லைண்ணா, ஒருத்தனை மட்டை பண்ணணும், அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்.
சொல்லு. இல்லைண்ணா, சரகு ஓட்டேரி நாயுடு போடணும். ஏன் உன் கட்சிக்காரன் தானே, உன் கட்சிக்காரன் நீயே போடணுன்னு பார்க்குற? ஒன்றும் இல்லைண்ணா, இந்த வாட்டி எம்எல்ஏ கேண்டிடேட்டாக கட்சியில் நம்மளை தான் நிறுத்தினாங்க. அதுவும் தெரியும் இல்லை மணி? இப்போ அவன் பேர் அடிப்படுது, அவனை போட்டால் தான் நமக்கு சான்ஸு. மட்டை பொண்ணுன்னா நம்மளை தேடி வருவேன். அப்படிலாம் இல்லைண்ணா. இல்லை மணி? சரி, எவ்வளோ தருவேன்? ஒரு 30 பாலாஜி, சும்மாவே நாங்கள் 30 வாங்குவோம். இது அரசியல் மட்டை, அரசியல் கொலை, புரியுதா? கொஞ்சம் காஸ்ட்லி. எவ்வளோண்ணா எதிர்பார்க்குறேன்? ஒரு 50 கொடுத்துரு. பார்த்து சொல்லலாம். கவலைப்படாத பாலாஜி, உன் பேர் பிசிறே தட்டாது, பிசிறு தட்டாத அளவுக்கு பண்ணிடலாம். ஓகேண்ணா, 10 இப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். பேலன்ஸு 40 வந்து மொட்டை பண்ணணும் கொடுத்துட்றேன். சரி மணி, ஒரு 10 அட்வான்ஸ் வாங்கிக்கோ. 40 சமம் முஞ்சோன்னு கொடுத்துரு. ஓகே சரி பாலாஜி. சரி வரேண்ணா, நல்லபடியாக முடிச்சு விடுண்ணா. சேஸ் பாலாஜி. இல்லை பரவாயில்லண்ணா. டெல்லிக்கும் பாலாக்கும் ஃபோனை போடு. பாலா வந்துட்டான். வணக்கண்ணா. வா பாலா, உட்கார். ஒன்றையில் நாயுட போடணும். நாயுடுன்னா நம்ம எம்எல்ஏ கேண்டிடேட்டா? ஆமாப்பா. நம்ம தான் அரசியலுக்குள்ள செய்கிறது இல்லைண்ணா. சரி விடு, அதெல்லாம் பார்த்துக்கிறேன். நண்டுக்கு ஃபோனை போடு. நான் அரசியலுக்குள்ள பண்ணுறது இருந்தேன்னு தான் சொன்னேன். ஸ்கெட்ச் போட்டு தரமான்னு சொல்லவே இல்லையே. 2 நாளில் ஸ்கெட்சோட வரேன். பண்ணுவானா அவன்? பண்ணுவான். சரி, டில்லியா இன்னும் வரல? டில்லி எப்போ சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கிறான். இதோ டில்லி வந்துட்டார். ரவி வணக்கண்ணா. வா டில்லி. என்னண்ணா பாலா காண்டா போகிறான் கீழே? ஒன்றையில் நாயுட போடணும், பாலாஜி அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான். யாருண்ணா? நம்ம குமார் கூட இருப்பாப்புலையா அந்த நாயுடா? அதே நாயுடு தான். குமார் கூட இருக்கிறானேண்ணா? குமாருக்கு பயப்படுறியா? நானே போட்டுக்கிறேன், எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை, அதனால தான் இந்த ஏரியா பிடிச்சிருக்கு. குமார் கூட வரான்னு தான் சொன்னேன். குமாருக்கு பயப்படுறேன்னு சொன்னேண்ணா. நீ சொன்னா யார் வேணாலும் போடுவேன். யாருண்ணா அந்த குமார்? நாயுட போட்டு வரேன். அவனை கூப்பிடு. ஏய் வாடா. டேய் டில்லி, சும்மா பயந்தாங்கன்னுற. ஏய் ஸ்கெட்சு போட சொல்லியிருக்குது, 2 நாளில் ஸ்கெட்சு வந்துடும். பிளான் வந்த உடனே போட்டால் போதும். என்ன ரவி? புரியுதா? மிஸ்ஸே ஆகக்கூடாது. கரெக்டாக போட்டு வரேண்ணா. போட்டு சொல்லு. ரவி, இப்போ என்ன புதுசாக அரசியல் கொள்ளலாம்? நம்ம அதெல்லாம் பண்ணுறது இல்லையா? என்ன மணி, நீ ஏன் பிசுறாவற? இப்போல்லாம் நம்ம பாரம் வைவர்ஸில் மூடிட்டான், எப்படி ஓட்டுறது? மணி, நேரம்னு வந்தா எல்லாமே பண்ணி தான் ஆகணும், புரியுதா? வெயிடா ஃபோனு. சொல்லு பாலா. 2 நாளில் கரெக்டாக வந்துட்டுருக்குற. ஸ்கெட்சு ரெடி ஆகிடுச்சா? நாயுடுவோட குமார் பாபு 2 பேர் இருக்கானுங்க. இவங்க 2 பேரும் நாயுடுக்கு காவல் நாய் மாதிரி. டெய்லி மாதவரம் கிரவுண்டில் அந்த கஞ்சா விற்கிற பையன் கூட ஏதோ இவனுக்கு 3 பேரும் தனியாக பேசுகிறானுங்க. அப்புறம் டெய்லி காலையில் நாயுடு கட்சி ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் வீட்டில் அட்டெண்டன்ஸ் போட்டுறானுங்க. அது போக நாயுடு வீட்டில் இருக்கிற நேரம் ஃபுல்லாக அவன் வீட்டு எதிரில் இருக்கிற டீ கடையில் தான் உட்காந்துருக்கானுங்க. குமார் பாபு 2 பேர் இருக்க வரைக்கும் நாயுடு நம்மளால் போடவே முடியாது. 2 நாளில் இதான் கண்டுபிடிச்சியா? நோ இருண்ணா, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. 2 நாள் அவனை ஃபுல்லாக வாட்ச் பண்ணதில் குமாருக்கே திரைவசம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டாக 11 மணிக்கு நாயுடு அவன் காரை விட்டு கால் டாக்ஸி புக் பண்ணி சவுகார்பேட்டில் இருக்கிற செட்டப் வீட்டுக்கு போகிறான். இது அவன் கூடவே இருக்கிற குமாருக்கு கூட தெரியாது. கரெக்டாக 11 மணிக்கு மேலே அவனை அந்த இடத்துல வச்சு செஞ்சோம்னா பிஸ்ஸரே இருக்காது. ஒரு பையன் கூட இருக்க மாட்டான். டில்லிக்கு ஃபோன் போடு மணி.
ஃபோன் அடிக்குது பாரு ரவி. நான் நாயுட போட்டேன். சூப்பர் டிலி. நாயுட போட்டியா? நாயுட போட்டேன். என்னதான் இருந்தாலும் பாலாக்கு தானே நன்றி சொல்லணும். உள்ள இறங்கி போடலாம். ஆனால் ஸ்கெட்சு போடணும்ல. நாயுட யாராலும் நெருங்க முடிஞ்சுதா? ஃபாலோ பண்ணி போட்டான் பாரு ஸ்கெட்சு. ஸ்கெட்சு பாலா தாண்டா. சரி விடு. நீ என்ன பண்ணு, நாளைக்கு வந்து காசு வாங்கிக்கோ. பாலாவுக்கு ஃபோனை போடு. இந்தா ரவி. அண்ணா. டேய் டில்லி போட்டான்டா நாயுடு. சூப்பர்ண்ணா. டில்லிக்கு தாண்டா நன்றி சொல்லணும். உள்ள இறங்கி போட்டான் பார்த்தியா? ஏசி ரூமில் உட்காந்து யாருன்னு ஸ்கெட்சு போடலாம் பாலா, ஆனால் இறங்கி செய்யணும். சரி, நாளைக்கு வந்து பேமெண்ட் வாங்கிக்கோ. சரிண்ணா, நாளைக்கு வரண்ணா. என்ன ரவி, இவன்கிட்ட ஒரு மாதிரி அவன்கிட்ட ஒரு மாதிரி ஸ்கெட்சையும் டெல்லியும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் எகைன்ஸ்டாக போயிட போகிறானியா? எது சொன்னாலும் இறங்கி செய்வானுங்க. நம்ம விசுவாசிங்க முறையாக யோசிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அவனுங்க லைட்டாக தொதுறானுங்க பார்த்தல. ஆனால் 2 பேருக்குள்ள ஏசார் படி யாருக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கு. சும்மா லைட்டாக கொளுத்தி போடணும். அவங்களுக்கு இறங்கி செய்வானுங்க, செம்மையாக செய்வானுங்க. இனிமேல் நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. ரவி, நீ நல்லா அரசியல் பண்ண கற்றுக்கிட்டியா? பேசாமல் அரசியல்வாதி ஆகிடு, கரெக்டாக இருக்கும். அட போயா. ஹலோ அண்ணா, பாலாஜி அண்ணன் டிரைவர் பேசுறேனே. குமார் அண்ணனை போட்டானே, அடுத்து உங்களை போட வரானே, விட மாட்டானே. அவன் என்னடா என்ன விடுறது? நான் அவனை விட்டாதானே. பாலாஜா போட்டாங்களா? பாலாஜி தான் நாயுட போட சொன்னான்னு தெரிஞ்சிச்சு அவனுக்கு. இப்போ நம்மளை போட வந்துட்டு இருக்கான். ஆஹா, இதுதான் நல்ல சான்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு வரோம், எல்லாரையும் போட்டு அண்ணனை இன்ட்ரெஸ்ட் பண்ணால் ஈரிய நம்ம தான். அண்ணா, எத்தனை பேர் வந்தாலும் என்னை மீறி எப்படி போகிறான்னு நான் பார்க்குறேண்ணே. வர ஒவ்வொருத்தனையும் நான் செய்கிறேன். டேய், அவனுக்கு எத்தனை பேர் வருவான்னு கூட தெரியாதுடா. இருக்கிறது 4 பேர். மணிக்கும் ஸ்கெட்சுக்கும் கத்தி பிடிக்க கூட தெரியாது. டெல்லி அவங்க எல்லாரையும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவு யூஸ் பண்ணி அண்ணன் எப்படியாக காப்பாற்றணும். இல்லைன்னா ஏரியா அவங்ககிட்ட கொடுத்துருவார். அண்ணா, நம்மளை போகிறதுக்கு எனக்கு கத்தன்னு எடுத்துன்னு வரானுங்க. எவங்கிட்டையும் பொம்மை இருக்காது, நம்மகிட்ட பொம்மை இருக்குது. பொம்மை எடுத்து காக்க சுட்டா போதும், அந்த காக்கெல்லாம் பறந்து போய்டும். டேய், யாருன்னா ஒருத்தன் போய் பொம்மை ஏற்றுனுவாங்கடா. என்ன ரவி, 2 பேரும் ஓடுறானுங்க. பார்த்தல கொளுத்தி போடுறது எப்படி வேலை செய்யுது. ஏய், எங்கே போகிற? ஏன் எல்லாரும் நீ போட்டு வேசப்பாட்டு எடுத்துக்கலாம் பார்க்குறியா? ஏய், ஸ்கெட்சு போடுற வேலை தான் உந்து. மட்டை பண்ணுறது எந்து. கண்ணை ஒழுங்காக கொடு. கத்தி மட்டும்தான் உனக்கு பிடி தெரியும். கண்ணு யார் சுட்டுறான்னு சொல்லும். தள்ளு. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள? மணி, ஏதாவது சத்தம் கேட்குது பாரு. என்னன்னு பாரு. ரவி, குமாராளுங்க வாங்கடா சீக்கிரம். மேல அண்ணா, நான் தான் பண்ணேன். இவன் ஸ்கெட்ச் பண்ணுறது நான் பண்ணோம். கொடுக்க சொன்னேன். நான் கண்ணை ஏன்ட்ட கொடுக்க சொன்னேன். நான் தான் போடுவோம். மாட்டல அண்ணனே போட்டல. டேய் ரவி, டேய் என்னடா பண்ணீங்க? ஏய், நான் தான் சொல்றேன். ரவி ரவி ரவி, சும்மா லைட்டாக கொளுத்தி போடணும். நெருங்கி செய்வானுங்க, செம்மையாக செய்வானுங்க.